அன்பான தேவஜனமே, ஒரு அருமையான வார்த்தையை தியானத்தில் வேதத்திலிருந்து நம்ம தியானித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேகர் இந்த நாட்களில் கிறிஸ்துவ வாழ்க்கையை எதை நோக்கி போகிறது, அதை வெறும் ஒரு மதமாய் பார்க்கிறார்கள். அநேகர் அதை ஒரு கொள்கையாய் பார்க்கிறார்கள். ஒரு சில பேர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நாங்கள் வம்சாவளியாக கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், நாங்கள் இயேசுவ தெய்வமாக எடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளில் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது எப்படியான ஒரு காரியம் என்பது கிறிஸ்துவர்களே புரிந்து கொள்வதில்லை. முதலாவது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்களுக்கே என்ன பண்ணுவதில்லை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றது சரியான விளக்கம் இல்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், வேதத்தின் அறிவு அவர்களுக்கு கம்மியாக இருக்கிறது. வேதத்தின் காரியங்களை குறித்து கேட்குற பிரசங்கத்தை அவர்கள் தவிர்க்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. அன்பான தேவச்சனமே, வேதம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கிறிஸ்துவ வாழ்க்கையாய் சொல்லுகிறது என்பதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மதம் அல்ல, ஒரு பாரம்பரியமாய் செய்கிற ஒரு காரியம் அல்ல, ஒரு பழக்க வழக்கம் அல்ல. நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையின் செயல்கள், நமக்கு அடுத்து நம்மளுடைய சந்ததிகள், இவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறதுல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாய் அடங்கி இருக்கிறது. இதனை என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் அனைத்தையும் பேச ஒரு நாள் போதாது, ஒரு பிரசங்கம் போதாது, ஒரு நேரம் பத்தாது. நான் ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். உங்கள் வேதத்தில் எபிரேயர் 12 முதல் வசனத்தை நாம் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துடக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. இந்த வசனங்களை பிரித்து நாம் தியானித்தால் அநேக நேரம் செல்லும். நீங்கள் வேத பகுதியாக எடுத்து நீங்கள் தியானிங்கள், ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நான் இதில் இருக்கிற ஒரு பகுதியை விளக்கி நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். பாருங்க, விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம்தான் இந்த நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. உலகத்தை நோக்கி ஓடுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. பணம், பொருள், லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட், ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு வீடு, ஒரு காரு, பங்களா, ஆசீர்வாதம், இவைகளை தேடி நாடி ஓடி ஒரு தெய்வத்தை தொழுது கொள்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் இவைகளை காரியங்களை செய்ய வேண்டும், நான் அடுத்ததாக இவைகளை பண்ண வேண்டும், உலக பிரகாரமாக என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும், அது மாத்திர கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதில் கரெக்டாக நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கேன், சன்மார்க்கத்தில் இருக்கிறேன், நான் இத்தனை காரியங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நான் தொழிலில் செஞ்சுருக்கேன், இப்படி பல எண்ணங்களை செய்வது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதில்லை. அது உலக மக்கள் கூட எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது என்ன, இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டத்துக்கு நேராக நம்மளை கொடுக்கிறது. தேவனை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம், விசுவாசத்தோடு கூட ஓடுகிற ஓட்டம். அந்த ஓட்டம் எப்படி ஓடுகிறோம்? பொறுமையோடு கூட ஓடுகிறோம், விசுவாசத்தோடு கூட ஓடுகிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை விசுவாசத்தில் இருக்கிறது. இதை தேவன் எப்படி காண்பிக்கிறார்? இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டமாக இருக்கிறது. உலகத்தை நோக்கி அல்ல, உலக காரியங்களே அல்ல, பொருளாதாரத்தை குறித்து அல்ல. இவைகள் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் இந்த வாழ்க்கையினோட எல்லை எங்க? இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து கொள்வது, இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம், அதுதான் இந்த விசுவாச ஓட்டம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை மெய்
மெய்யாக அந்த இடத்தை நோக்கி தான் நம்ம ஓடுகிறோம். இதை நீங்க முதலாவது ஆணித்தனமாய் நம்ப வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு நாம் எப்படி பிரயாணிக்கிறோம் என்பதே தெரியவில்லை. ஆதி காலத்துல பாருங்க, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து போகும்போது அவர்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். அது ஒரு ஆவிக்குரிய ஒரு அடையாளமா நம்ம நிழலாட்டமாய் பார்க்க முடியும். கானான் அவர்களுடைய கொள்கையா இருந்தது. இந்த நாட்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்கிற நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நோக்கி போறோமா? இயேசுவை நோக்கி நம்ம போறோமா? அதை நிதானித்து அறிந்து பாருங்கள். அந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நோக்கி நம்ம அநேகர் என்ன பண்ணுவதில்லை, ஓடுவதில்லை. விசுவாசத்துல ஓடுவதில்லை. தேவனை குறித்ததான காரியங்களை தெரிந்து கொள்வதில்லை. இயேசுவனிடத்துல இயேசுவை எப்படி நெருங்குவது, தேவனோடு கூட என் வாழ்க்கையை எப்படி நான் சேர்த்து கொள்வது, கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறது தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையோட ஒரு வெற்றியின் முடிவா இருக்கிறது. அந்த முடிவு ஒரு வெற்றியான இருக்கிறது. அந்த விசுவாசத்துல அந்த ஓட்டத்துல ஓட முதல் துவக்கமாகி இயேசு கிறிஸ்து எதை கொடுக்கிறார்? விசுவாசத்தை துவக்கி வைக்கிறார். என்னைக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ள வரியோ, என்னைக்கு தேவன் உன்னை தொட்டாரோ, அன்னிலிருந்தே உன்னுடைய விசுவாச ஓட்டம் தொடங்கியதா இருக்கிறது.